प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ கர்மயோகமுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி கிருஷ்ணர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ கர்மயோகம் அப்படிங்கிறத எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இம்மெச்சோர்டு பர்சன், இப்போ கர்மயோகம் அவனை பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனை நீ பண்ணு அப்படின்னா பண்ண மாட்டான். அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் வந்து அதை ஒரு கட்டளையாக வந்து ப்ரெசென்ட் பண்ணார்னு பார்த்தோம். ஆக்ஞா நியதம் குரு கர்மத்துவம் அப்படின்னு சொன்னார். நீ பண்ணியே ஆகணும். இப்போ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பண்ணலைன்னா உனக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் டெஃபினட்டாக உண்டு அப்படின்னு ஒரு ஆங்கிளில் ப்ரெசென்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆங்கிளில் இதே கர்மயோகத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணார் அப்படின்னா யஜ்ஞமாக பண்ணு அப்படின்னு சொன்னார். ஏன்னா நிறைய மெச்சோர்டு பர்சனும் வந்து இருப்பாள். அவளுக்கு எப்படி கர்மயோகம் பண்ண சொல்கிறது அப்படின்னா பண்ணினா நல்லது அப்படின்னு சொல்லி அந்த வர்ஷிப்பாக பண்ணு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி பீப்புள் எப்படி இருப்பா அப்படின்னா மோக்ஷம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி பீப்புள் இருப்பாள். அவளுக்கு எப்படி இந்த கர்மயோகம் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சித்த சோதகம். ஸோ ஒரு சாதனமாக இந்த கர்மயோகம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த அறிவை வந்து நம்மளால் அடைய முடியலை. ஸோ அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் இப்போ ரிமூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கர்மயோகம் வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நமக்கு பயன்படுறது. அதுக்கப்புறம் நாலாவது, இப்போ யாராவது வந்து எனக்கு வந்து பகவான் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் வந்து ஆஸ்திகாலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவளுக்கு எப்படி அதையே பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணார். ஹார்மனியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா அதனுடைய பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவாவது நீ வந்து கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இப்போ கர்மயோகம் அப்படின்னு சொன்னால் பஞ்சமகா யஜ்யம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது வந்து கம்பல்சரி டியூட்டி அப்படின்னும் பார்த்தோம். இப்போ கிருஷ்ணர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்கார் அப்படின்னா ஒரு அஜ்ஞானியுடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து ஏன் இந்த கர்மயோகம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் இந்த 4 விதமாக ப்ரெசென்ட் பண்ணார் இல்லையா. அது வந்து காமன் பீப்புள், அதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருப்பாள். அவளுக்கு ஏன் கர்மயோகம் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னார். இப்போ நமக்கு வந்து என்ன டவுட் வரும், இப்போ நான் வந்து கர்மயோகம்லாம் பண்ணி சித்தசுத்திலாம் அடைஞ்சு ஞானமும் எனக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால், சித்தசுத்தி அடைஞ்ச உடனே ஞானம் வந்துடாது. இந்த மாதிரி ஞான யோகம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி
நிறைய கிரந்தங்கள்லாம் படித்து அர்த்தங்களெல்லாம் நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஞானம் வந்துடும். ஞானம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கர்மாவையெல்லாம் கண்டினியூ பண்ணணுமா கூடாதா? இப்போது ஒரு ஞானியுடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து அகெயின் கர்மாவுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி கிருஷ்ணர் இப்போ நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார். இப்போ ஜென்ரலாக நாம் வந்து பார்த்தோன்னா ஞானி அப்படின்னு சொல்லிட்டாலே அவளுக்கு எந்த விதமான நியமங்களும் சாஸ்திரம் கொடுக்கவே இல்லை. அவள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நாம் வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் அவளுக்கு போட முடியாது. ஏன்னா அவளுக்கு வந்து நன்னா தெரியும், நான் வந்து இந்த சரீரம் இல்லை, மனசு கூட நான் இல்லை அப்படின்னு அவளுக்கு நன்னா தெரியும். அதனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவள் வந்து எந்த நியமங்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவள் சுற்றி யாரெல்லாம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னா நிறையா அஞ்ஞானிகளை சுற்றி, அஞ்ஞானிகள் அவளை சுற்றி இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது ஞானி அப்படின்னா, ஏதோ கர்மா பண்ணுற மாதிரி இப்போது அவளுக்கு காமிக்க வேண்டியதாக இருக்குது. அதை தான் கிருஷ்ணர் இப்போ நமக்கு இங்கே ப்ரெசென்ட் பண்ணின்னு இருக்கார். அப்போ அவள் எதுக்காக பண்ணுவா, வாட் இஸ் தி பர்பஸ் அப்படின்னா, த சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட், சொசைட்டியை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே அவளுடைய கர்மா பயன்படுமே ஒழிய வேறு எந்த பர்பஸையும் அந்த கர்மா இப்போது சால்வ் பண்ண போகிறது இல்லை. இப்போது இப்போ நீங்கள் வந்து சந்நியாசின்னு வச்சுக்கோங்களேன், சந்நியாசியாக இருந்தால் கூட இப்போது அவளை வந்து நிறைய பப்ளிக்லாம் வந்து மீட் பண்ணுவா அப்படின்னா அவள் அதுக்காகவே சில நியமங்களை எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ சன்னியாசிக்கே அந்த மாதிரி அப்படின்னா ஒரு கிரகஸ்த ஞானி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் சைடுலேருந்து அவள் இப்போ எப்படி அவள் கர்மாலாம் பண்ணுவா அப்படின்னா, அவளை சுற்றி இருக்காள்ல, சுற்றி நான் கொஞ்சம் அதாவது ரெகுலராக யாரெல்லாம் வந்து அவகிட்ட வந்து பேசுகிறா பழகிறா அப்படின்னு பார்த்துட்டு அவளுக்கு என்ன தேவைப்படுறதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கர்மாவை இவா பண்ணி அவளுக்கு எக்ஸிபிட் பண்ணி காமிப்பா. அப்போ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிற நியமங்கள் எல்லாம் ஒரு ஞானிக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் லோக சங்கிரகம்காக நீ வந்து இப்போது இந்த கர்மாவையெல்லாம் பண்ணு அப்படின்னு ஞானிக்கு சொல்கிற மாதிரி. ஏன்னா அர்ஜுனன் தன்னை ஞானின்னு தப்பாக நினச்சிண்டா கூட கர்மா பண்ணணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் இப்போ அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறார். ஞானிக்கு அட்வைஸ் எல்லாம் ஆக்சுவலாக தேவையே கிடையாது. ஆனாலும் அவன் தப்பாக நினச்சிட்டு இருக்கான்றதுக்காக கிருஷ்ணர் வந்து இப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறார். அப்போ நமக்கு என்ன நெக்ஸ்ட்டு குவெஸ்டின் வரும் அப்படின்னா, ஞானி வந்து லோக சங்கிரகம்காக கர்மாவை பண்ணுறார், அஜ்ஞானி வந்து சித்த சுத்திக்காக கர்மாவை பண்ணுறான். பலம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா, ரிசல்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒன்று சொசைட்டியோடைய வெல்பீயிங், இன்னொன்று வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்சனுடைய சித்த சுத்தி. இப்போ நம்ம இன்னும் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் பேசுகிறோம்ல, இதெல்லாம் யாரை வந்து மனசில் வச்சுன்னு பேசுகிறோன்னா, யாருக்கு மோக்ஷம் கோலோ. இப்போ மோக்ஷம் வந்து என்னுடைய கோல், அதுக்காக நான் வந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு தான் இங்கே சொல்கிற விஷயம் எல்லாமே ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கோல் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்போ ஞானியுடைய ஆட்டிடியூட் என்னவாக இருக்கும், இந்த கர்மாலாம் பண்ணும் பொழுது ஞானியுடைய ஆட்டிடியூட் என்னவாக இருக்கும். இப்போ எக்ஸ்டர்னலாக பார்த்தோன்னா அந்த ஆக்டிவிட்டீஸில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது இல்லையா. ஞானி எப்படி வந்து ஒரு கர்மாவை பண்ணுறானோ அதே மாதிரி தான் ஞானியும் அந்த கர்மாவை பண்ண போகிறான். ஆனால் எங்கே வித்தியாசப்படும் அப்படின்னா ஆட்டிடியூடில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஆனது இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து சங்கர மடம் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாமே. இங்கே சங்கராச்சாரியாலாம் பூஜையெல்லாம் பண்ணுறாள், நாம் கூட பூஜையெல்லாம் பண்ணுறோம். ஆனால் என்ன வித்தியாசம், சங்கல்பத்திலேயே வித்தியாசம் தெரிஞ்சிடும். நாம் எதுக்காக பூஜை பண்ணுவோம், தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம், எனக்கு இதெல்லாம் கொடு அதெல்லாம் கொடு அப்படின்னு கேட்போம். ஆனால் அவள் எதுக்காக பூஜை பண்ணுவா, லோகக்ஷேமார்த்தம். ஒரே பாயிண்டில் அடிச்சுடுவா, இந்த லோகம்
நன்னா இருக்கணும், லோகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் நல்ல புத்தி வரணும். இதுதான் அவளுடைய ஆட்டிடியூடாக இருக்கும். அதே பூஜை தான், அதே பூ தான் போட போகிறா, அதே மந்திரம் தான் சொல்ல போகிறா, அதே மாதிரி ப்ராசஸை தான் ஃபாலோ பண்ண போகிறா. ஆனால் ஆட்டிடியூடில் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது. அப்போ ஒரு ஞானி எப்படி அந்த கர்மாவை எல்லாம் பண்ணுறாருனா அசக்தகா, எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல். அப்போ ஆப்வியஸாக அஜ்ஞானி எப்படி பண்ணுவான்? சக்தகா. அதுதான் அந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். ஸ்லோகத்தை ஒரு வாட்டி நாம் படிச்சுடலாம். ஸ்லோகா நம்பர் 25. சக்தா கர்மண்ய வித்வாம்சஹ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ்ததா சக்தஹ சிகீர்ஷுர்லோகசங்கிரஹம். அப்போ ஒரு ஞானி எப்படி பண்ணுவார் அப்படின்னா அசக்தகா குறியாத். ஞானி டிட்டாச்மெண்ட்டோட அந்த ஆக்டிவிட்டீஸை எல்லாம் பண்ணுவார். அப்போ அஜ்ஞானி எப்படி பண்ணுவான்? அஜ்ஞானியை கிருஷ்ணர் இங்கே அவித்வாம்சஹா அப்படின்னு சொல்கிறார். இன்னும் வித்வான் ஆகலை. வித்வான்னா ஞானின்னு அர்த்தம். அவன் இன்னும் வித்வான் ஆகலை. அவித்வாம்சஹா எப்படி பண்ணுறாராம் அவன்? யதா அவித்வாம்சஹா சக்தஹா கர்மாணி குர்வந்தி. எப்படி ஒரு அஜ்ஞானி அட்டாச்மெண்ட்டோட எல்லா கர்மங்களையும் பண்ணுறானோ ததா வித்வான் அசக்தஹா கர்மாணி குர்யாத். இப்போ ஞானி எப்படி பண்ணுவா? அசக்தஹா, டிட்டாச்சாக பண்ணுவா. எதுக்காக பண்ணணும்? சிகீர்ஷுர் லோக சங்கிரகம். சிகீர்ஷிஹி அப்படின்னு சொன்னால் டிசையர் அப்படின்னு அர்த்தம். அதாவது அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக நீ இந்த வேலையெல்லாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஜஸ்ட்டு சொசைட்டியுடைய நல்லதுக்காக ஞானி எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணணும். வேறு எந்த ஒரு பர்பஸும் ஞானியுடைய கர்மாக்கு இல்லை. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறார். இதுதான் சிம்பிள் ஆட்டிடியூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ஞானி அண்ட் அஜ்ஞானி. அடுத்த ஸ்லோகத்துலேயும் அதே தான் சொல்ல போகிறார். நாம் ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 26. ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வகர்மாணி வித்வான் யுக்தஸ் சமாச்சரன். ஸோ சொன்ன மாதிரி கிருஷ்ணர் ஞானிக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறார். ஞானிக்கு அட்வைஸ் ஆக்சுவலாக தேவையில்லை. இப்போது எதனால் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய சாஸ்திரத்தை நாம் எடுத்துனோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வால்யூமினஸாக இருக்குது, ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடியறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியறதில்ல. அண்டு எப்படி இருக்குது சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஒரு இடத்துல ஒன்றை க்ளோரிஃபை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதே டெக்ஸ்ட்டு வேறு ஒரு இடத்துல தான் க்ளோரிஃபை பண்ண விஷயத்தையே கிரிட்டிசைஸும் பண்ணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்கிரிப்சருடைய யுனீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது யுனீக்னஸ் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறதுனால, ஆனால் படிக்கிற வாழ்க்கை என்ன ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னா கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். அப்போது சாஸ்திரம் தப்பு தப்பாக நமக்கு சொல்லி கொடுக்குறதா? முதல்ல ஒன்று பேசிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே தன்னை கான்ட்ரடிக்ட் பண்ணிட்டு மாற்றி பேசுகிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் சாஸ்திரம் பண்ணலை. ஆனால் பார்க்குற வாழ்க்கை எப்படி இருக்குது? கான்ட்ரடிக்ட் பண்ணுறா மாதிரி இருக்குது. சீமிங்லி
கான்ட்ரடிக்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் வந்து யோசிக்கணும். ஏன்னா நாம் வந்து என்ன சொல்லியிருக்கோம், வேதம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம், யூசர் மேனுவல். யாரெல்லாம் யூசர்ஸு? யாரெல்லாம் மனுஷாலோ, யாருக்கெல்லாம் இப்போ இந்த மனுஷ சரீரம் கிடச்சிருக்கோ அவள் அத்தனை பேருமே யூசர்ஸ். இப்போ அத்தனை பேருக்கும் வேதம் எதையாவது ஒன்றுத்தை சொல்லியே ஆகணும். இப்போ டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் பீப்புள் இருப்பாளா மாட்டாளா? ஒரு 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 ஆர்டினரி கிளாஸ் ரூமை எடுத்துட்டாலே எப்படி விதவிதமான அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்குது, விதவிதமான மெச்சூரிட்டி லெவல் இருக்குது இல்லையா? அப்போ ஒரு வே ஆஃப் லைஃப்பை நீ எப்படி உன்னோட வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வேதம் சொல்லி கொடுக்குறது. ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு விதவிதமான லெவல்ஸில் மக்கள் இருப்பா இல்லையா? அப்போ எல்லாருக்குமே ஏதாவது சொல்லித்தானே ஆகணும். மெச்சோர்டு பர்சனுக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன், பாக்கி பேருக்கெலாம் என்கிட்ட விஷயம் இல்லை, நீ நன்னா உன்னோட மெச்சூரிட்டியை வளர்த்துட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வேதமால் சொல்லவே முடியாது. இப்போ எல்லா லெவல்ஸ்லேயும் இருக்கிறவாளுக்கு அது எதையாவது சொல்லித்தான் ஆகணும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் வந்து யூனிஃபார்மாக எல்லாருக்கும் ஒரே அட்வைஸை கொடுப்பாரா அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து நன்னா சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவார், இன்னொருத்தருக்கு 2 சப்பாத்தி தான் அப்படின்னு சொல்லுவார். டாக்டர் ஆஃப்டர் டின்னரா பிஃபோர் டின்னரானா அதுதான் உன்னுடைய டின்னர் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்போ ஒருத்தருக்கும் வந்து ஒரு அட்வைஸ் தேவைப்படுறது. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாத்திரை ஒரே அட்வைஸ் அப்படின்னா அது வந்து டசன்ட் கோ வெல். இப்போ இதை வந்து டெக்னிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பேர் அதிகாரி பேதம் அப்படின்னு பேர். இதுக்கு அதிகாரி பேதா. அதிகாரி அப்படின்னு சொன்னால் யார் வந்து மோட்சம் வேணும்னு ஒர்க் பண்ணுறாளோ அவளை சாஸ்திரம் வந்து அதிகாரி அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இப்போ ஜென்ரலாக எனக்கு மோட்சம்லாம் வேண்டான்னு சாதாரணமாக இருக்கிற மக்கள் வந்து சாஸ்திரத்தை அனலைஸே பண்ண போகிறதில்ல. அவளுக்கு வந்து இப்படி இதுதான் ரூலுன்னு யாராவது சொல்லி கொடுத்துருந்தா அதை பண்ணிவிட்டு அவள் வந்து அவளோட வாழ்க்கையை முடிச்சுன்னு போயின்னு இருக்க போகிறாள். ப்ராப்ளமே இல்லை அவளுக்கு. நான் யாருக்கு இப்போ இந்த அதிகாரிங்கிற வார்த்தையே யாருக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும், யார் வந்து சாஸ்திரத்தை அனலைஸ் பண்ணணும்னு வந்திருக்காளோ அவளுக்கு தான் ரிலவெண்ட்டாகவே இருக்கும் இல்லையா? காமன் பீப்புளுக்கு அது ரிலவெண்ட்டாகவே இருக்காது. அப்போது நம்ம அனலைஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு முதல்ல புரியணும். ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் பீப்புள் இருக்கா, அதனால சாஸ்திரம் வேரியஸ் லெவல்ஸில் அவளுக்கு ஆக்டிவிட்டீஸை பண்ணுன்னு சொல்கிறது, சில இடத்துல பண்ணாதேன்னு சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு முதல்ல புரியணும். இப்போ இந்த அதிகாரியே எடுத்துட்டோன்னா இதுலேயே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. படிக்க வந்தவாழ்லையே வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான், அந்த சொல்வாள் கற்பூர புத்தி, அப்புறம் வாழைமட்டை அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரெடேஷனும் வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுனால அதையும் வேதம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். நீ உள்ளே வந்ததுக்கப்புறமும் கூட உனக்கும் சில விஷயங்கள் வந்து நீ பண்ணுன்னு சொல்லும், சில விஷயங்களை நீ பண்ணாதே அப்படின்னு சொல்லும். அதனால தான் டீச்சர்கிட்ட போய் படி அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நமக்கு எப்படி தெரியும் நம்ம எந்த லெவலில் இருக்கோன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. அப்புறம் பண்ணக்கூடாததை பண்ணிட்டு இருப்போம், பண்ண வேண்டியதை மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் நாமளே இண்டிபெண்ட்டாக படிக்கக்கூடாது அப்படிங்கிறதே அதுக்காக தான் சொல்கிறான். இப்போ வேதத்துடைய ஃபஸ்ட்டு போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கர்ம காண்டம், அதை நீங்கள் எடுத்துட்டேன்னா அது வந்து கர்மாவை அப்படி க்ளோரிஃபை பண்ணும். நீ எதுக்கு தெரியுமா பிறந்திருக்க, கர்மா பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்க. வேத அந்தமான என்ன சொல்கிறது, எதுக்கு உனக்கு மனுஷ ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கு, மோட்சம் அடையறதுக்காக அப்படின்னு சொல்கிறது. அப்போ வேதத்தினுடைய ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து கர்மாவை அப்படி க்ளோரிஃபை பண்ணுறது. அதுவும் என்ன சொல்லணும்னா, என்ன வேணுமோ உனக்கு எல்லாமே வேதத்தில் இருக்குது, நீ அதுக்கான பைசாவை கொடுத்துட்டு நீ அதை எடுத்துக்கோ. பைசானா இந்த இடத்துல அதுக்கான யாகம் யஜ்ஞம் அது என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணிவிட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. இப்போ உனக்கு வந்து எந்த லோக்கத்துக்கு போனோன்னாலும் அதுக்கு கூட அப்ராப்ரியேட்டாக வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து
கட்டோபனிஷத்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அதை படித்தோன்னா தெரியும் நம்மளுக்கு. அதில் நாச்சிகேதஸ் யாகம் அப்படின்னே ஒன்று இருக்குது. இப்போ யமதர்மராஜா சொல்கிறார், இதை யார் பண்ணுறாளோ அவளுக்கு ஸ்வர்க்கம் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி இது நமக்கு தெரிஞ்சுது. வேதத்தில் நிறைய இடத்துல நிறைய ரிச்சுவல் சொல்லப்பட்டிருக்கு. எந்த லோகம் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதே வேதம் அந்த போர்ஷனுக்கு வந்த உடனே அந்த கர்மாவை அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறது. யாராவது போய் இந்த பந்தப்படுத்துகிற கர்மாவை பண்ணிகிட்டே இருப்பாளா அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இப்போது முதல்ல இப்படி சொல்கிறைய, பின்னாடி இப்படி மாற்றி சொல்கிறையே அப்படின்னு படிக்கும் பொழுது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் நேச்சுரலாக ஏற்படும். அப்போ என்ன சொல்கிறோம் அதுக்கு அப்படின்னா, அதிகாரி பேதம் இருக்குது. யாருக்கு வேதம் இதை சொல்கிறது, யாருக்கு வேதம் இதை சொல்கிறது அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முண்டக உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அந்த உபனிஷத்தை என்ன பண்ணுறது, ஆரம்பிக்கும் பொழுது ததேதத் சத்தியம் மந்திரேஷு கர்மாணி கவயः யான்ய பஷ்யம்ஸ்தானி த்ரேதாயாம் பகுதா சந்ததானி தான்யாச்சரத நியதம் சத்யகாமாக ஏஷவஹ பந்தா சுக்ருதஸ்ய லோகே. எல்லாரும் கர்மா பண்ணணும், நிறைய கர்மாவை எல்லாரும் பண்ணணும். அதாவது பூஜை பண்ணணும், பாராயணம் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். எதுக்கு அப்படின்னா சுக்ருதஸ்ய லோகே, நல்ல நல்ல லோக்கங்களை எல்லாம், அந்த ஹெவன்லி லோக்காஸ்லாம் இருக்கே அதெல்லாம் அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கர்மாவை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஒரு இடத்துல சொல்கிறதா, 4 பேஜை நாம் இப்படி திருப்பினோம் அப்படின்னு சொன்னால் அதே உபனிஷத் சொல்கிறது, ப்ளவாஹேதே அதிருடா யஜ்ஞரூபாக அஷ்டாதசோக்தம் அவரம் ஏஷு கர்ம ஏதத் ஸ்ரேயோ ஏ அபிநந்தி மூடாக ஜராமிருத்யும் தே புனரேவாபி யந்தி. இந்த மாதிரி நீ இது வேணும் அது வேணும், இந்த லோகம் போகணும் அந்த லோகம் போகணும் அப்படின்னு யாரெல்லாம் கர்மா பண்ணுறாளோ அவள் எல்லாம் மூடாக. 3 பேஜுக்கு முன்னாடி தான் நீ சூப்பராக எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதே 4வது பக்கத்தில் யாரெல்லாம் அதெல்லாம் பண்ணுறாளோ அவளை மூடா அப்படின்னு திட்டுறது. அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷனை எப்படி நாம் ரிசால்வ் பண்ண முடியும்? ஒரே வழி தான் இருக்குது, அதிகாரி பேதம். அந்த பாயிண்ட்டை உள்ள நுழைச்சால் மட்டுமே இந்த கான்ட்ரடிக்ஷன் ரிசால்வ் ஆகும். இல்லைனா எப்பயுமே இதை நாம் ரிசால்வ் பண்ணவே முடியாது. அப்போ யாருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு எப்பவும் வந்துட்டே இருக்கணும். இது சொல்கிறதே இது யாருக்காக சொல்லப்படுறது, எதுக்காக இந்த விஷயம் சொல்லப்படுறது. இப்போ கர்மயோகத்தையே எடுத்துட்டா யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்மயோகம் ரிலவெண்ட்டு? மோட்சம் வேணும்னு எனக்கு ஒரு கோல் இருக்கணும், அப்புறம் அதுக்கு எனக்கு சித்தசுத்தி தேவைப்படுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த சித்தசுத்திக்காக நான் கர்மயோகம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ ஞானிக்கு கர்மயோகமா அஜ்ஞானிக்கு கர்மயோகமா அப்படிங்கிறதும் நமக்கு அந்த அதிகாரி பேதம் இருக்குது. அதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இம்மெச்சூர்டு பீப்புளுக்கு டெஃபினட்டாக வேதம் எப்படி பின்ன வேதம் எல்லாரையும் எப்படி மார்க்கெட் பண்ணும்? வேதத்தை படிக்க வரணும் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அது எப்படி உள்ள எல்லாரையும் கூப்பிடும்? உனக்கு நான் இதை கொடுக்குறேன், உனக்கு நான் அதை கொடுக்குறேன். இப்போ குட்டி பசங்களை ப்ரீகேஜி அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகுமானா போகாது. அப்போ இந்த டீச்சர் அந்த குழந்தைய அட்ராக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவா? நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டுருப்பா, ரூமில் நிறைய சாக்லேட்லாம் வச்சுட்டுருப்பா, அதுக்கு பிடிச்ச மாதிரி ரைம்ஸு பாட்டெல்லாம் பாடி பாடி அதை ஸ்கூலுக்கு வரத்துக்கு வைப்பா இல்லையா? அந்த மாதிரி வேதம் என்ன பண்ணுறது, இம்மெச்சோர்டாக இருக்கிறவாளுக்கு நீ இந்த கர்மாலாம் பண்ணு, நீ அந்த கர்மாலாம் பண்ணு அப்படின்னு சொல்லி அட்ராக்ட் பண்ணி உள்ளே வந்தாதான் இதெல்லாம் நீ பண்ணிகிட்டே இருக்க போறியா, எவ்வளோ ஜென்மாவுக்கு நீ இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்க போகிற அப்படிங்கிற உண்மையை எப்படி சொல்கிறது? ஒன்று உள்ளே வர வச்சாதான் அந்த விஷயத்தையே சொல்ல முடியும். ஸோ அதுக்காக இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக் எல்லாரும் எங்கேருந்து கற்றுட்டுருக்கான்னா வேதத்திலேருந்து தான் இது எல்லாருமே கற்றுட்டுருக்கா. ஏன்னா நமக்கு தெரியும், மோட்சம் அடையணும்னா கர்மாவால் நமக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. ந கர்மனா ந பிரஜையா தனேன.
எந்த வேதம் வந்து ஒரு இடத்துல கிரகஸ்தாசிரமத்தை க்ளோரிஃபை பண்ணுறதோ அதே வேதம் சொல்கிறது ஒய்ஃபால் உனக்கு மோட்சம் கிடையாது, ஹஸ்பண்டால் உனக்கு மோட்சம் கிடையாது, பசங்கனால் உனக்கு மோட்சம் கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அது சொல்கிறது. அப்போ இதெல்லாம் நாம் வந்து மேலோட்டமாக அப்படியே படிச்சுட்டு போனோன்னா டெஃபினட்டாக கன்ஃபியூஷன் வரும். அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷனை ரிகன்சைல் பண்ணுறதுக்கு ஒரே வழி, இந்த கர்மா ஒரு ஸ்டேஜில் ஒரு பர்சனுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்குது, அதே கர்மா இன்னொரு பர்சனுக்கு வேறு ஒரு ஸ்டேஜில் ஆப்ஸ்டக்கிளாக இருக்குது அப்படிங்கிறத நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால தான் அதிகாரி பேதம். இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து சுமக்கிறா. 9 மாதம் அந்த குழந்தை வந்து அம்மாவோட வயத்துலேயே இருக்குது. இப்போ சப்போஸ் அந்த குழந்தை மட்டும் அம்மாவோட வயத்தில் இருக்கிறதே நன்னாவே இருக்கே, நாம் எந்த வேலையும் பண்ணவே வேண்டாமே, அம்மாவே நமக்கு சாப்பிட்டுட்டு நமக்கு நியூட்ரிஷனையும் பாஸ் ஆன் பண்ணிடுறாளே, நாம் வந்து உள்ளேயே இருந்துடலாமா அப்படின்னு மட்டும் அந்த குழந்தை நினச்சிதுன்னா என்ன ஆகும்? குழந்தைக்கும் ப்ராப்ளம், அம்மாக்கும் அது ப்ராப்ளம். அப்போ நேச்சுரலாக என்ன ஆகுது? எவ்வளோ காலத்துக்கு அது உள்ளே இருக்கணுமோ அந்த அந்த க்ரோத் வர வரைக்கும் அது உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் நேச்சுரலாக அந்த குழந்தை வந்து இப்போது வெளியில் வந்துடுறது. இதையே நாம் நம்மளோட லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ காலத்துக்கு நமக்கு கர்மம் தேவைப்படுறதோ அவ்வளவு காலத்துக்கு நாம் அந்த கர்மாவை பண்ணணும். அப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் கர்மா ஓகே. ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயத்துக்குள்ளே என்டர் பண்ணணும், அந்த விஷயம் வந்து நமக்கு என்ன க்ரோத்தை கொடுக்க போகிறதோ அதை அடையணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும்? அதை விட்டுட்டு வெளியில் வரணும். அந்த பழம் மாதிரி, இப்போ பழம் வந்து பழத்தை வந்து எது காப்பாற்றுறது அப்படின்னா தோல் தான் காப்பாற்றுறது. இப்போ அது வந்து காயாக இருக்கும் பொழுது அந்த தோல் எப்படி இருக்கும்னா ஹார்டாக இருக்கும், நம்மளால் வந்து அதை பிரிக்கவே முடியாது. வாழைக்காய் அப்படின்னா வாழைக்காவோட தோலை ஈஸியாக நம்மளால் பீல் பண்ண முடியாது. அதே வாழைக்காய் வாழைப்பழமாக ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ அது ரைப் ஆகிருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக அதனோட தோலை நம்மளால் பிரிக்க முடியும். அப்போ அந்த தோல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த க்ரோத் வர வரைக்கும் அது ப்ரொடெக்ட் பண்ணுறது இல்லையா? அப்போ அந்த மெச்சூரிட்டி வர வரைக்கும் நமக்கு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தேவைப்படுறது. மெச்சூரிட்டி வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அது இர்ரிலவெண்ட்டாக ஆயிடுறது. ஸோ பகவான் வந்து நமக்கு இப்போ ஒரு செட்டப்பை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால் அதுலேயே மாட்டின்ட்டு அதுலேயே சுற்றின்னு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் செட்டப்பில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன பர்பஸுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு மட்டும் அதை நாம் யூஸ் பண்ணிக்கணும். அதையே பிடிச்சிண்டு அதுலேயே சுற்றிண்டு இருக்காதே அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறது. அப்போ கிரகஸ்தாசிரமம் வந்து உள்ளே நுழைஞ்சோன்னா மெச்சூரிட்டி வரணும், அறிவு வளரணும், அந்த பேஷன்ஸ், கேரிங், ஷேரிங் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிரகஸ்தாசிரமத்தில் ஈடுபடும் பொழுது தான் அந்த மெச்சூரிட்டி எல்லாம் நமக்கு ஏற்படுறது. ஸோ அந்த பர்பஸை அது சால்வ் பண்ணிடுது அப்படின்னு சொன்னால் அதுக்காக விட்டுட்டு வெளியில் வர சொல்லலை. ஆனால் மென்டலாக நம்மளை அது எல்லாத்தையும் சாஸ்திரம் ட்ராப் பண்ண சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு வேலிடிட்டி பீரியட் இருக்குது. அப்போ வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கர்மத்தில் இருக்கிறவா இருக்கா இல்லையா, அவள் எல்லாரும் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் பேபீஸ். ரொம்ப பேபியாக தான் நம்மளை கன்சிடர் பண்ணுறது. நீ கர்மத்திலேயே இருந்துட்டு இருக்க அப்படின்னா நீ இப்போ பாலாகாவாக இருக்க அப்படின்னு சொல்லும். இப்போ நிறைய கர்மா பண்ணு, சொசைட்டிக்கெல்லாம் சர்வ் பண்ணு, பஞ்சமகா யஜ்யம் பண்ணு, ஆனால் எவ்வளோ காலத்துக்கு அப்படின்னு ஒரு குவெஸ்டனையும் அது வந்து கேட்குறது. இப்போ ஆக்டிவ் லைஃப் இருக்கு இல்லையா, இந்த ஆக்டிவ் லைஃப் வந்து ஒரு வேர்ல்பூல் மாதிரி, ஆர் அந்த புதக்குழின்னு சொல்லுவாளே அது மாதிரி. அது உள்ளே போயிட்டோன்னா வெளில வர முடியுமா? மாட்டின்டா முடிஞ்சுது. ஆர் புலி வாழை பிடிச்சா
இப்போ வந்து கிரகஸ்தாசிரமத்தில் கர்மாலாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஆக்சுவலாக எப்படின்னா புலிவாலை பிடிச்ச கதை தான். ஒன்று நீ விடணும், இல்லைன்னா புலி ஒன்று சாப்பிடணும். இது 2 தான் வந்து ஆப்ஷனே. ஸோ புலி வாழை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாம் ஓடிண்டே இருக்கோம். அதனால நமக்கு என்ன தெரியணும், எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது தெரியணும். அப்போ என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த மெச்சோர்டு பர்சன் என்ன பண்ணுவா, ஞானம் வந்து மெச்சோர்டு பர்சன் என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த கர்மா பண்ணுற டைமில் என்ன தெரியுமே, அந்த பர்பஸு சால்வ் ஆகிடுது. ஆனால் அவள் என்ன பண்ணுவா இப்போது அப்படின்னா, கர்மா பண்ணுற டைமை ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கு பயன்படுத்துவா. எவ்வளோ மேக்ஸிமம் வந்து சாஸ்திரத்துக்கு டைம் கொடுக்க முடியுமோ அப்படி அதை அவள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவா. சரி, இப்போ எல்லார்கிட்டேயும் போய் யூனிஃபார்மாக கர்மாவெல்லாம் நீங்கள் விட்டுருங்கோ அப்படின்னு சொல்ல முடியுமானா அதுவும் நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. இப்போ யார் கர்மா பண்ணணும், யாருக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுறது. அதனால வந்து இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், சப்போஸ் நீ வந்து ஒரு மெச்சூர்டாக இல்லாத ஒரு பர்சனை போய் நீ கர்மாவை எல்லாம் விடு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும், கர்மேந்திரியாணி சையம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்சியத்தே. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த விஷயங்களையே பற்றி நினச்சின்னு இருப்பான். அவனுக்கும் ப்ராப்ளம், சொசைட்டிக்கும் ப்ராப்ளம். அதனால இப்போது நாம் யாருக்காவது வேதாந்தத்தை சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவர் இப்போ தான் வேதாந்தத்துக்குள்ளே நாம் என்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அவகிட்ட போய் நீ வந்து இதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் நீ வந்து எப்போ இதெல்லாம் புரிஞ்சுப்ப அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவளுக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கா வரலையானே இன்னும் நமக்கு தெரியாதே. அதனால் அவகிட்ட என்ன சொல்லணும், பண்ணுங்கோ, என்னெல்லாம் உங்களுக்கு டியூட்டி உண்டோ அதையெல்லாம் நீங்கள் நன்னா பண்ணுங்கோ. கர்ம சங்கினாம் புத்தி பேதம் ந ஜனயேத். யார் கர்மசங்கி, யாருக்கெல்லாம் ஆக்ஷன்லையும் அதோட ரிசல்ட்லையும் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இது பண்ணால் எனக்கு இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காளே அதனால் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் இன்னும் வந்து அந்த ரிசல்ட் மேலேயே ஒரு அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டு இருக்காளோ, சங்கினா பற்றோடு இருக்கிறவன் அர்த்தம். அந்த மாதிரி இருக்காளோ அவகிட்ட போய் வேலையெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்லாதேன்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இப்போ அந்த மாதிரி பற்றோடு இருக்கிறவளை கிருஷ்ணர் இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறாரானா கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஏன்னா அவளுக்கு புரியவே போகிறதில்ல, அவள் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு மெச்சூரிட்டி தேவை இல்லையா. அதனால் அவளை வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எப்படி இருக்கா இப்போது அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து நம்மக்கிட்ட பலூன் வாங்கி கொடுன்னு கேட்டுதுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம டெஃபினட்டாக வாங்கி கொடுப்போம், பலூனை வாங்கி கொடுப்போம். இப்போ வந்து அந்த குழந்தைகிட்ட போய் பலூன்லாம் எதுக்கு கண்ணா, கொஞ்ச நேரம் வச்சுட்டா உடஞ்சி போயிட போகிறது, அதுக்கு பதிலாக இந்த 500 ரூபாய் இதை வச்சுக்கோ அப்படின்னு 500 ரூபாவை கொடுத்தா அந்த குழந்தை வாங்கிக்குமா? அந்த குழந்தைக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும்? 500 ரூபாவோட வேல்யூ அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுக்கு என்ன தெரியும், இப்போது பலூன் வச்சுட்டா ஜாலியாக இருக்கும். இப்போ அந்த இம்மெச்சோர்டு பீப்புள்கிட்ட போய் இந்த விஷயம் எல்லாம் பாரு அனித்தியமாக இருக்குது, நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ பண்ணினாலும் ஒரு நாள் உன்னை விட்டு அது போயிட தான் போகிறது, அதனால் அதை விட உனக்கு ஒரு வேல்யூபிள் மோட்சத்தை உனக்கு நான் கொடுக்குறேன், இந்த பக்கம் வானா அவளால் வர முடியாது. அப்போ அவள்லாம் வந்து பலூனை வச்சுட்டு விளையாடின்னு இருக்கிற மாதிரி அந்த பாலாகா. இப்போ குழந்தை பலூன் கேட்டதுன்னா ஓகே, அதே குழந்தை 25வது பிறந்த நாளைக்கும் அம்மா எனக்கு பலூன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா நாம் என்ன பண்ணுவோம்? அது மாதிரி சாஸ்திரம் சொல்கிறது, எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் குழந்தைகள். பேர், புகழ், பணம், இந்த கர்மா பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், அது பண்ணால் அது கிடைக்கும் அப்படின்னு யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ அவள் எல்லாம் இன்னும் வந்து அந்த பலூனை வச்சுட்டு விளையாடின்னு இருக்கிற குழந்தைகள் மாதிரி. இதெல்லாம் எல்கேஜி யூகேஜிக்கு ஓகே, அப்புறம் வரணும்ல.
10th படிக்கணும், 12th படிக்கணும், காலேஜ் படிக்கணும், பிஹெச்டிலாம் பண்ணணும். நம்ம எல்கேஜிலேயே இருந்தால் எப்போ அதுலேருந்து வெளில வருவ அப்படின்னு கேட்குறது. இப்போது அதனால் யாராவது வந்து இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ணணும், எனக்கு வந்து நிறைய பணம்லாம் சம்பாதிக்கணும், நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் ரீச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இந்த பொசிஷன் வேணும் அப்படிலாம் யாராவது சொன்னால், அப்போ அந்த ஞானி என்ன பண்ணுவான்னா, தாராளமாக நீ என்ன பண்ணணுமோ அதை நீனு பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாள். அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் ட்ராப் பண்ணு, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ந கர்மனா ந பிரஜையா அப்படின்னு முதல்லையே போய் அவகிட்ட நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ நம்ம கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கீதா இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் கூட சொல்லி கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு தோணும். ஏன் நமக்கு எப்போவுமே நம்மளை ஏதாவது பண்ண சொன்னால் உடனே நம்மளுடைய பசங்களுக்கு வந்து அப்படியே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவளுக்கு நல்ல புத்தி வந்தால் முதல்ல உனக்கு நல்ல புத்தி வரட்டும், அந்த நல்ல புத்தியை வச்சு நீ வந்து உன்னுடைய பசங்களுக்கு அதை சொல்லிக் கொடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது, நான் சொல்லலை. அதனால வந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கணுன்னா, தர்மமாக எப்படி வாழணும், வேல்யூஸை அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வேல்யூஸ் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா நமக்கு வேல்யூஸ் பற்றி தெரியணும். வேல்யூஸ் பற்றி தெரியணும்னா கீதா படிக்கணும். ஒரு சாப்டரே டெடிகேட் பண்ணுறார் கிருஷ்ணர். 20 வேல்யூஸ் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறார். அதெல்லாம் நாம் கற்றுன்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுபடி நாம் வந்து ப்ராக்டிஸும் பண்ணோன்னா தைரியமாக போய் நம்ம குழந்தைகள்கிட்ட இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களால் தைரியமாக சொல்ல முடியும். அந்த குழந்தைகளும் டெஃபினட்டாக அதை கேட்கும். நாம் பண்ணிட்டோன்னா அவளும் அதை ஃபாலோ பண்ணுவாள். அப்போ சாஸ்திரம் சொல்கிறது, நீ உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ வந்து அடைஞ்சிக்கோ. அதனால தான் பரீட்சை லோகான் கர்மச்சிதான். உன் லைஃபோடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் நீ பரீட்சை பண்ணி பாரு. எவ்வளோ காலத்துக்கு உனக்கு ஆசை இருக்கோ எல்லாத்தையும் நீ வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வான்னு சொல்கிறது. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றுமே அர்ஜென்ட் இல்லை, உனக்கு வேணால் பார்த்துக்கோ, இந்த சரீரம் எவ்வளோ காலத்துக்கு இருக்குன்னு பார்த்துக்கோ, எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. யுகம் யுகமாக நான் வந்து வேதம் அப்படிங்கிற பேரில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் பகவானும் வந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒரு டீச்சரை உனக்கு அமுச்சுட்டே இருப்பாள். ஆனால் நீ டிசைட் பண்ணிக்கோ உன் சரீரம் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும், அந்த மனுஷ சரீரம் இருக்கிறதும் போதே இதை வந்து முடிச்சுன்று அப்படின்னு சொல்கிறது. ஸோ சாஸ்திரம் வந்து எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வந்து தான் சொல்கிற விஷயத்தை கான்ட்ரடிக்ட் பண்ணுறது இல்லை. இப்போ யாரெல்லாம் வந்து இன்னும் கர்மா பலம் அதோடு அட்டாச் ஆகி இருக்காளோ, அதாவது செல்ஃப் இக்னோரன்ஸில் இருக்கிறவாளுக்கு புத்தி பேதம் ந ஜனயேத், அவளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. புத்தி பேதம்னா கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ந ஜனயேத் க்ரியேட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த எல்லாத்தையும் விடு அப்படின்னு சொல்கிறது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அவளுக்கு அவுட் ஆஃப் மெச்சூரிட்டி அவளே ஒன்றொன்றுத்தையாக வந்து ட்ராப் பண்ணணும். இப்போ அந்த பலூனே எடுத்துட்டோன்னா, சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே பலூனை ரொம்ப பிடிக்கும், கரெக்டாக? எல்லோரும் பலூனை வச்சு நல்லா விளையாடிருப்போம். இப்போ நமக்கு வந்து இவ்வளோ வயசாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பலூன் மேலே நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் வரும்? பலூன் மேலே ஒன்றும் பெருசாக அட்டாச்மெண்ட் கிடையாது. சரி, நீங்கள் வந்து ஒரு 3-4 வயசில் வந்து பலூன் வச்சு விளையாடினேன். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 65 வயசாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து பலூன் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணி, வாட் டிட் யூ ஸ்பெஷலி டூ டு ரிமூவ் அட்டாச்மெண்ட் ஆன் தி பலூன்? என்ன ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி பண்ணோம் நம்ம? டெய்லி காத்தால் எழுந்து ஐயோ பலூன்லாம் வந்து சின்ன வயசில் தான் வச்சுக்கணும், இப்போல்லாம் நம்ம வந்து அதை பார்க்கவே கூடாது, அதை ஆசைப்படவே கூடாது, பலூனை வந்து பலூன் பற்றி நம்ம யோசித்தாலே தப்பு, அப்படியெல்லாம் டெய்லி ஏதாவது மெடிடேஷன் ஏதாவது சொல்லியாவது பார்த்துட்டோமா, எதாவது பண்ணோமா? இப்போ எப்படி பலூன் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் போச்சு? அவுட் ஆஃப் மெச்சூரிட்டி, நேச்சுரலாக அது வந்து நம்மளை விட்டு போகிறது இல்லையா? அதெல்லாம் சின்ன பசங்க வச்சு விளையாடுறது அப்படின்னு அந்த அவுட் ஆஃப் நாலேஜ் அந்த மெச்சூரிட்டி வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த வேர்ல்டுலி விஷயங்கள் எல்லாம் அனித்தியம் அப்படின்னு அவுட் ஆஃப் மெச்சூரிட்டி, அது பின்னாடியே நாம் இவ்வளோ காலம் போயிட்டு இருந்திருக்கோமே, அது ஒன்றுமே எனக்கு வந்து கண்டென்ட்மெண்ட்டையே தரலையே, அப்போ வேறு ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்கேன்னு நாமளே நினச்சி
நம்மளுடைய அட்டென்ஷனை வந்து இப்போது ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை யாராலையும் வந்து பண்ண வைக்க முடியாது. நம்மளே அவுட் ஆஃப் மெச்சூரிட்டி நம்மளுடைய ஃபோக்கஸை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ பலூன் மேலே நம்மளுக்கு ராக இருக்கா, துவேஷம் இருக்கா? ரெண்டுமே கிடையாது. இப்போ ஒரு குழந்தை வந்து பலூன் வச்சு விளையாடினா நம்மளும் கூட போய் டெஃபினட்டாக விளையாடுவோம். ஏன்னா பலூன்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, அதெல்லாம் வந்து சின்ன பசங்க தான் அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு எந்த விதமான ஹேட்ரடும் அது மேலே கிடையாது. இல்லை அந்த குழந்தை உனக்கு பலூன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நீ கோச்சுண்டும் வந்து போக போகிறது இல்லை. அப்போ ராகாவும் இல்லை, துவேஷாவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஞானி இந்த வேர்ல்டில் இருப்பான். ராகாவும் இருக்காது, துவேஷாவும் இருக்காது. அந்த நேரத்துக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணணுமோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இப்போ மெச்சூரிட்டி வர வரைக்கும் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும். அதனால கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், அந்த ஞானியை வந்து ஜோஷயேத் சர்வ கர்மாணி அப்படின்னு சொல்கிறார். நீ வந்து உன்னை சுற்றி இக்னோரண்ட் பீப்புள் இருக்கா இல்லையா, அவளுக்காக நீ வந்து இப்போது எந்தூசியாஸ்டிக்காக சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்மளை சுற்றி யார் இருக்கான்னு பார்த்துட்டு அவளுக்கு என்ன தேவைப்படுறதோ அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் நாம் ஈடுபடும் பொழுது அதுலேருந்து அவள் இன்ஸ்பயர் ஆகி இவாளே பண்ணுறா, நம்மளால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு அவளுக்கு தோணும். ஒரு இன்ஸ்பிரேஷன் பர்பஸுக்காகவாவது நாம் வந்து ஆக்டிவிட்டீஸில், ஒரு ஞானி வந்து ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும். ஸோ சமாச்சரன் ஜோஷயேத்னா நீ வந்து இன்வால்மெண்ட்டோட எந்தூசியாஸ்டிக்காக அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பண்ணி காமி அப்படின்னு, அதாவது என்கரேஜ் பண்ணுறதுக்காக நீ பண்ணு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 27. பிரகிருதே கிரியமாணானி குணை கர்மாணி சர்வஷः அஹங்கார விமூಢாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. இப்போ இந்த ஸ்லோகா வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா. உடனே என்ன பண்ணுறேன், எல்லாரும் இன்டூலாம் போட்டுக்கிறீங்களா? ஸோ உபனிஷத்தோட எசன்ஸை சொல்கிற ஸ்லோகம். இதுவும் வந்து ஒரு ஞானியும் அஜ்ஞானியும் வந்து கர்மா பண்ணுறதுல இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி சொல்கிற ஸ்லோகம். 27, 28 ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஸ்லோகத்துடைய ஜிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் வந்து 2வது அத்தியாயத்தில் படித்ததை கொஞ்சம் இங்கே ஞாபகப்படுத்திக்கணும். அந்த 12 to 25 ஞாபகம் இருக்கா? ஸ்லோகாஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு டீச்சர் முன்னாடியே சொன்னால அதெல்லாம் இப்போ வந்து நாம் ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு எடுத்துட்டா அந்த இண்டிவிஜுவல் இஸ் எ மிக்சர் ஆஃப் ஆத்மா அண்ட் அனாத்மா அப்படின்னு பார்த்துருக்கோம். அதை தான் வந்து 2 ஐ அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வந்து ரியல் ஐ, இன்னொன்று வந்து அன்ரியல் ஐ அப்படின்னு பார்த்தோம். அந்த அன்ரியல் ஐ ஒன்று இருக்குல்ல, இந்த அனாத்மா ஐ ஒன்று இருக்குல்ல, அதுதான் அகங்காரா ஐ அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்த்தோம். அதுதான் ஆக்சுவலாக கர்த்தா ஐ. நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஐ சொல்கிறதில்ல, நான் தான் இதை பண்ணுறேன், நான் தான் அதை பண்ணுறேன், அந்த ஐக்கு பேர் அகங்காரா ஐ. அதுதான் அகம் கர்த்தா அகங்காரா, அதனோட டெஃபினிஷனே அதான். நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறதே அந்த ஐக்கு பேர் அகங்காரா ஐ. அப்போ நான் தான் பண்ணுறேன் அப்படின்னா நீ பண்ணினா நீ என்னவும் இப்போ பண்ணியாகணும், அதனுடைய ரிசல்ட்டையும் நீ தான் அனுபவிக்கணும். அப்போ எது வந்து அந்த கர்த்தா ஐயோ அதே தான் இப்போ போக்தா ஐயும். இப்போ நான் பண்ணுறேன் ஆக்ஷனை அப்படின்னா அந்த ஆக்ஷனுக்கு ஒரு பாபமோ புண்ணியமோ வரப்போகிறது, அதையும் எந்த ஐ பண்ணித்தோ அந்த ஐ தான் இப்போது அனுபவிக்கணும். ஸோ எது வந்து கர்த்தா ஐயோ அது போக்தா ஐயும் கூட. இது ஒரு ஐ அப்படின்னு சொன்னால், வாட் இஸ் தி அதர் ஐ, த ரியல் ஐ?
அதுக்கு பேர் என்னது? சாட்சி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆத்மா, ஆத்மானா தெரியுமா? சரி, ஆத்மா, ஆத்மா ஐ. இந்த பக்கம் வந்து அனாத்மா ஐ. எதுவுமே பண்ணாத ஒரு சாட்சி ஐ, அப்புறம் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுற ஒரு அகங்காரா ஐ. அப்போ அந்த எதுவுமே பண்ணாத சாட்சி ஐ இருக்கே, அதுக்கு வேறு என்னெல்லாம் பேர் பார்த்துருக்கோம் நம்ம? சைத்தன்யம் பார்த்துருக்கோமா? ஆத்மாக்கு என்ன இன்னொரு பேர்? சைத்தன்யம். சைத்தன்யம்னா கான்ஷியஸ்னஸ். வாவ். அப்போ அதனோட ஃபீச்சர்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? 5 பாயிண்ட்ஸு. தத்துவபோதா கிளாஸ்லாம் அதுக்கு தான் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. கான்ஷியஸ்னஸ். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? கான்ஷியஸ்னஸ் இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. அப்போனா அது என்னது? ரெண்டாவது பாயிண்ட் என்னது? கான்ஷியஸ்னஸ் ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அது என்ன பண்ணுறது? இந்த பாடியை பர்வேட் பண்ணி இந்த பாடிக்கு சென்ஷியன்சியை கொடுக்க. சென்ஷியன்சினா என்னது? உணர்வு தன்மையை கொடுக்கறது. ஸோ இந்த பாடியை இப்போ வந்து ஒரு உணர்வுள்ள ஒரு பாடியாக இப்போது ஆக்கிறது. உணர்வு அப்படின்னு சொன்னால் என்னை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியறதில்ல. ஐ ஆம் அவேர் ஆஃப். அவேர்னஸ்ஸை இப்போ இந்த பாடிக்கு அது கொடுக்கறது. மூணாவது பாயிண்ட் என்னது? இந்த கான்ஷியஸ்னஸ் பாடியை பர்வேட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஆனால் பாடியோடு அது முடிஞ்சு போய்டுறதானா? இல்லை, பாடியை தாண்டியும் அது எல்லா இடத்துலையும் பர்வேட் பண்ணுறது. சர்வகதான்னு பார்த்துருக்கோம். சரி, இப்போ இந்த சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்? சாப்பிட போகிற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த பாடி அழிஞ்சு போனாலும் கான்ஷியஸ்னஸ் அழியறது இல்லை. அஞ்சாவது பாயிண்ட் என்ன? அழியவே அழியாத கான்ஷியஸ்னஸ்ஸை நாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அப்ராப்ரியேட் மீடியம் தேவைப்படும். அதுதான் அஞ்சாவது பாயிண்ட். ஸோ இது வந்து இந்த கான்ஷியஸ்னஸை பற்றி நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து லைட் எக்ஸாம்பிளோடு அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் இல்லையா? இப்போ லைட்டு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு? இப்போது ஹால் முழுக்க பர்வேட் பண்ணுறது. என்னோடய பாடி, என்னோடய கை, எல்லா இடத்துலையும் லைட் வந்து இப்போ பர்வேட் பண்ணுறது. அப்போ லைட்டு வந்து இந்த பாடியோட பார்ட்டு கிடையாது, ப்ராப்பர்ட்டி கிடையாது, ப்ராடக்ட்டும் கிடையாது. ஆனால் லைட் என்னது? ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. எனக்கும், அதாவது இந்த பாடிக்கும் லைட்டுக்கும் ஆக்சுவலாக எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. ஆனால் லைட் என்ன பண்ணுறது? பாடி முழுக்க வியாபித்து பாடி இருக்குது அப்படின்னு அதை பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. சரி, இந்த பாடியோட லைட்டோட பவுண்ட்ரி முடிஞ்சு போய்டுறதானா? பாடி எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் கூட லைட்டு வந்து வியாபிக்கிறது, பர்வேடு பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் என்னோடய பாடி வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிடுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற லைட்டுக்கு ஏதாவது ஆகுமானா எதுவும் ஆகாது. லைட்டு கண்டினியூ ஆகும். ஆனால் லைட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் என்னால் லைட் இருக்குது அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இப்போ கான்ஷியஸ்னஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன மீடியம் தேவை? இந்த பாடி, மைண்ட், சென்ஸ் காம்ப்ளெக்ஸுங்கிற மீடியம் இருந்தால் தான் கான்ஷியஸ்னஸ் இருக்குங்கிறத நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் லைட் இந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் பார்த்தோம் இல்லையா? இதுதான் ரியல் ஐ. இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஐ. எது அப்படின்னா இந்த சாட்சி ஐ, கான்ஷியஸ்னஸ் ஐ. இதை வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்காக தான் நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
பல வருஷம் அட்டன் பண்ணால் கூட அந்த ரியல் ஐ மட்டும் புரியவே புரியாது. ஏன் புரியாது அப்படின்னா அகங்கார ஐயையே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த ஐ வந்து புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த லோவர் ஐ இருக்குல்ல, அது வந்து அகங்கார ஐ அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலி அது வந்து எதை குறிக்கிறது இந்த லோவர் ஐ அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய அந்தக்கரணத்தை இந்த லோவர் ஐ குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்தக்கரணம்னா மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். அகங்காரம் வந்து அந்தக்கரணத்தில். இப்போ அந்தக்கரணமே அந்தந்த ஃபங்க்ஷனை பண்ணும் பொழுது அதுக்கு 4 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த மைண்டுன்னு சொல்கிறோம்ல, அந்தக்கரணம், அந்தக்கரணத்தை வந்து ஜென்ரலாக மைண்ட் அப்படின்னும் வந்து ரெஃபர் பண்ணுவாள். அது இப்போ எங்கே இருக்குது? எங்கே இருக்குது அந்தக்கரணம்? பாடிக்குள்ளே இருக்குது. கரெக்டா? அந்தக்கரணம், இப்போ உங்களுடைய அந்தக்கரணம் எங்கே இருக்கிறது? அவாளுடைய அந்தக்கரணம் அவாளுடைய ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. அப்படின்னா அது வந்து லொக்கேட்டட் இல்லை, ஒரு பிளேஸில் அது லொக்கேட்டட். அண்ட் நம்ம படிச்சிருக்கோம் அது வந்து அனாத்மான்னு படிச்சிருக்கோம் இல்லை? பாடி, மைண்டு, சென்சஸ் எல்லாமே வந்து அனாத்மான்னு படிச்சிருக்கோம். அனாத்மானா அதோட நேச்சர் என்னது? அனாத்மாவோட நேச்சர் ஜடம். கரெக்ட். ஜடம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உணர்வு அற்றது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உணர்வு அதுக்கு இல்லை, அதுக்கு உணர்வு இல்லை. இப்போ இந்த டெஸ்க் என்னன்னு சொல்லுவோம்? டெஸ்கை ஜடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஜடம்னா என்ன அர்த்தம்? இதுக்கு தன்னை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த மீடியம் அதுக்கிட்ட இல்லை. அதனால தான் என்ன வேணாலும் அது மேலே வைக்கலாம், அது ஒன்றுமே நம்மளை சொல்லாது. இப்போ இதே நம்ம மேலே எதையாவது கொண்டு வந்து வச்சா நமக்கு தெரியறது. ஏன்னா நமக்கு உணர்வு இருக்குது, சென்ஷியன்சி இந்த பாடிக்கு இருக்குது. அதனால் அது வந்து தெரிஞ்சுக்கிறது. இந்த டெஸ்க்குக்கு சென்ஷியன்சி இல்லை. இப்போ இந்த பாடிக்கும் அதுக்கு சென்ஷியன்சி கிடையாது. ஏன்னா அது எதுலேருந்து வந்திருக்கு? பஞ்சபூதத்துலேருந்து வந்திருக்கு. பஞ்சபூதம் வந்து அனாத்மான்னு பார்த்துருக்கோம். அனாத்மாவோட நேச்சர் ஜடம். தேர்ஃபோர் அதோடைய ப்ராடக்டான இந்த சரீரமும் ஜடம். ஜடம்னா உணர்வு அற்றது. உணர்வற்ற இந்த பாடி, மைண்டு, சென்ஸ் எல்லாம் இப்போ எப்படி உணர்வு உள்ளதாக இருக்குது? எங்கேருந்து வந்தது? இப்போ டெஸ்க்கும் தான் ஜடம், இந்த பாடியும் தான் ஜடம். ஆனால் இந்த பாடிக்கும் டெஸ்க்குக்கும் வித்தியாசம் இருக்கே. எப்படி இந்த சரீரத்துக்கு மட்டும் அந்த உணர்வு கிடச்சிது? அந்த சரீரத்துக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா சைத்தன்யத்தை பாரோ பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இந்த சரீரத்துக்கு இருக்குது. இந்த டெஸ்க்குக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் சைத்தன்யம் இதுலேயும் இருக்குது. பட் இந்த டெஸ்க்குக்கு பாரோ பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இல்லை. பட் இந்த சரீரத்துக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? சைத்தன்யத்தை பாரோ பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. பாரோ பண்ணிட்டு இப்போ அது சென்ஷியன்ட் மைண்ட், சென்ஷியன்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ், சென்ஷியன்ட் பாடி அப்படி ஆகிறது. அப்போ அந்த சென்ஷியன்ட் மைண்ட் இருக்கு இல்லையா, சென்ஷியன்ட் அந்தக்கரணம், அதை தான் அகங்காரஹா அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுறது? இந்த ஃபிசிக்கல் பாடி மூலமாக ஆப்ரேட் பண்ணி சுக துக்கங்களை அது அனுபவிக்கிறது. இப்போ இந்த அகங்காரா இருக்குல்ல, இந்த அகங்காரா ஐ தான் ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு ட்ராவல் பண்ணுறது. ஒரு லோக்கா டு இன்னொரு லோக்கா அந்த அகங்காரா ஐ தான் ட்ராவல் பண்ணுறது. ஏன்னா நமக்கு தெரியும், செத்து போயிட்டோன்னா இந்த சரீரம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் எரிச்சிடுவா. ஆனால் வேறு ஒரு ஜென்மா கிடைக்கிறதுனா எப்படி கிடைக்கிறது? அந்த அன்ரியல் ஐ இருக்குல்ல, அதுதான் ட்ராவல் பண்ணுறது. ரியல் ஐ அப்போ என்ன ஆகும்? ரியல் ஐ அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அதால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது அகர்த்தா.
அபோக்தா சர்வகதா. அதனால் மூவே பண்ண முடியாது. ரியல் ஐ அப்படியே இருந்துன்னு இருக்கும். ஆனால் இந்த அன்ரியல் ஐ இருக்கு இல்லையா, அது மட்டும் வேற ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்லாம் எதுக்கு? அன்ரியல் ஐக்கு, அகங்கார ஐக்கு தான் இந்த ட்ராவல் எல்லாம். அப்போ ஒருத்தருமே இந்த அகங்கார ஐ ப்ளஸ் ஆத்மா ஐ மிக்சர். இப்போது நமக்கு இந்த மனுஷ பாடி கிடச்சிருக்கு இல்லையா, இது கிடச்சிருக்கிறது மூலமாக ஒரு கிரேட்டஸ்ட் சாய்ஸ் ஆனது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ உன்னோட அகங்கார ஐயோடவே கண்டினியூ பண்ண போறியா, இல்லைனா உன்னோட ரியல் ஐயை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை கிளைம் பண்ண போறியா? இது என்னோட அகங்கார ஐ, இது நான் கிடையாது, இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஐ, இதுதான் நான் அப்படின்னு நீனு கிளைம் பண்ண போறியா? இந்த ரைட்ஸ் பற்றிலாம் பேசுகிறோம்ல, ஹியூமன் ரைட்ஸ், சைல்டு ரைட்ஸ், அதெல்லாம் பேசுகிறோம்ல, அந்த மாதிரி வேதாந்தம் கேட்குறது, நீ எல்லா ரைட்ஸ் பற்றியும் பேசின்னு இருக்கியே, ஆஸ் அ ஹியூமன் பீயிங் உனக்கு ஒரு ரைட் இருக்கே, அதை பற்றி நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியான்னு கேட்குறது. ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த பிச்சைக்காரன் பல வருஷமாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். ஒரு 40-50 வருஷமாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் திடீர்னு ஒரு பர்சன் அந்த பிச்சைக்காரங்கிட்ட ஏய் நீ இவரோட பையன் தானே அப்படின்னு கேட்குறான். நீ அவரோட சன்னு தானேன்னு கேட்குறான். நீ யார் அப்படின்னு கேட்டால் அவன் சின்ன வயசில் அவன் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நீ ஏண்டா பிச்சை எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணுறது, நான் சாப்பாட்டுக்கு வேறு வழியே இல்லை, நான் பிச்சை எடுத்துன்னு. அட பாவி, உங்கள் அப்பா உன் பேரில் எவ்வளோ சொத்தை எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காரு தெரியுமா, உனக்கு தெரியாமல் நீ இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கியே. இப்போ சப்போஸ் அந்த பிச்சைக்காரன் இல்லை எனக்கு பிச்சை எடுத்தே பழகி போயிடுது, நான் போய் யார் வீட்லையாவது அம்மா சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்காம என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது இப்போ கேட்குறதுக்கு நமக்கு? இப்போ அந்த பிச்சைக்காரன் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அவரோட பையனை ப்ரூவ் பண்ணணும். அப்போ அவனுக்கு எல்லா சொத்தும் வந்துடும். பிச்சைக்காரனாக இருந்தால் கூட ஒரு ஆதார் கார்டு வச்சுட்டு இருக்க மாட்டானா, ஓட்டர் ஐடி, எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி மட்டும் கொண்டு போய் கரெக்டாக கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்போ அது வச்சுட்டு இருப்பான் இல்லையா, அதை எடுத்து அவன் தேடி நான் தான் சோ அண்ட் சோவோட பையன் அப்படின்னு காமிக்கணும். அதெல்லாம் முடியாது, அது எங்கே வச்சுருக்கேனே எனக்கு தெரியாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் இப்போ சொல்லிட்டான்னா இப்போ என்ன ஆகும்? மொத்தமும் வேஸ்ட்டு. அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்கிறது, நீ ஆனந்த ஸ்வரூபம், நீ சச்சிதானந்த ஸ்வரூபம், உண்மையாக உன்னுடைய ஸ்வரூபம் அதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்படி சொல்லி கொடுக்கும்போது இல்லை எனக்கு இந்த துக்கப்படுறதே ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது, இப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்துக்கிறேன் இறந்துக்கிறேன், ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம், என்னை கிளாஸுக்கெலாம் வர சொல்லாதீங்க, என்னால் வர முடியாது. இப்போ இந்த ஆதார் கார்டு தேட மாட்டேங்கிறான்ல, அந்த மாதிரி என்னால் அதுக்கெலாம் வர முடியாது, எனக்கு அதுக்கெலாம் நோ டைம், இதுவே இந்த லைஃபே எனக்கு பிடிச்சிருக்கு, அழறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அப்படியே என்னுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கே நமக்கு ஆடாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் சாஸ்திரம் நம்மளை பார்த்து கேட்குறது. நீ ஏன் போய் இன்னொருத்தர்கிட்ட எனக்கு இதை கொடுங்கோ அதை கொடுங்கோன்னு கேட்குற? உன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அவள் சுற்றி கேட்குறாளே, அவளுக்கு நீ கொடுன்னு சொல்கிறது. இப்போ நான் கொடுக்கணுன்னா முதல்ல என்கிட்ட என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியணும் இல்லையா? அப்போ அதுக்கு நாம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நான் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் மெனக்கட வேண்டியதாக இருக்குது. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ.